லைஃப் இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மள சுத்தி இருக்கிற நேச்சர் தான் நம்ம ஆதாரம். ஒரு க்ளீன் என்வாயன்மெண்ட், சுச்சி பர்யாவரணம். சிட்டிக்கு நடுவுல டே அண்ட் நைட் ஓயாம சுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய இரும்பு சக்கரம், காலாயச சக்கரம். அது சுத்தும்போது நம்ம மனசை உரிச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம உடம்ப நசுக்கி அரைச்சிக்கிட்டே இருக்கு. அது எப்பவுமே வக்கரமா ஒரு மாதிரி கொணலாதான் சுத்துது. இந்த சக்கரத்தோட பயங்கரமான பல்லு துர்தான்டயிர் தசநயிர். இந்த பல்லு பட்டு மனசை இனமே அழிஞ்சு போயிடக்கூடாது. லைஃப் இங்க, வாழ்க்கை இங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. இது ப்ரொஃபசர் ஹரிதத்தா சர்மாவோட கவிதை. ஒரு மாடர்ன் சான்ஸ்கிரிட் போயட். அவரோட லசல்லதிகா அப்படிங்கிற கலெக்ஷன்ல இருந்து எடுத்தது. எவ்வளோ அழகா சிட்டி லைஃபோட ப்ரெஷரை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாத்தீங்களா? ஒரு மெஷினால டாமினேட் பண்ணப்படுற இந்த உலகத்துல அவர் மனசு எவ்வளோ பாடுபடுத்துன்னு சொல்றாரு. அவர் சொல்ற இந்த இரும்பு சக்கரம், இது நம்ம மனசையும் உடம்பையும் சாகடிக்குது, என்வாயர்மெண்ட்டை மாசுபடுத்துது. அதனால தான் அவர் சிட்டி லைஃப்பை விட்டு ரொம்ப தூரம் போக ஆசைப்படுறாரு. எங்க? ஆறுகள், அருவிகள், மரங்களோட கூட்டம், கொடி வீட இருக்கிற ஒரு காட்டுக்கு போக, பறவைகளோட சத்தம் கேட்கிற ஒரு இடத்துக்கு போக ஆசைப்படுறாரு. கவிதையில அடுத்த லைன்ல சொல்றாரு, 100 கணக்கான வண்டி, சதசக்கட்டீயானம், 100 கணக்கான மோட்டார் காடிகள் கஜல் மாதிரி கருப்பா, மை மாதிரி கருப்பா புகைய கக்குது, தூமம் முஞ்சதி. ட்ரெயினோட லைன் வாஷ்பயான மாலா, அது கூவிக்கிட்டே சவுண்டு புள்ளிக்கிட்டே ஓடுது. இங்க வாகனங்களோட லைனுக்கு ஒரு எண்டே கிடையாது, அனந்தமா போய்கிட்டே இருக்கு. நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பிஸி ஸ்ட்ரீட்ல 1000 வண்டி முன்னாடியும் பின்னாடியும் எப்படி நடக்க முடியும்? இதோட முடிஞ்சிருச்சா? இல்ல. காத்து, வாயுமண்டலம் ஃபுல்லா மாசடைஞ்சிருச்சு. தண்ணீர் கூட சுத்தமா இல்ல. நாம சாப்பிடுற சாப்பாடு, பக்ஷ்யம், அதுலயும் கலப்படம், கெமிக்கல்ஸ் கலந்த உணவு. இந்த பூமியே, தராத்தலம் அழுக்காயிடுச்சு, டர்ட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? உலகத்துக்கு வெளியேயும் உள்ளாடியும் பெரிய அளவுல சுத்தம் பண்ணணும். பகிரந்தர் ஜகத்தீது பகுசுத்தீகரணம். அவர் சொல்றது எக்ஸ்டர்னல் கிளீனிங் மட்டும் இல்ல, இன்டர்னல் கிளீனிங்கும் தான். நம்ம மனசுல இருக்கிற அழுக்கையும் கிளீன் பண்ணணும். இந்த சிச்சுவேஷன்ல அந்த கவிஞரோட மனசு கேக்குது, என்ன கொஞ்ச நேரத்துக்கு இந்த நகரத்தை விட்டு ரொம்ப தூரம் கூட்டிட்டு போ. மாம் அஸ்மான் நகராத் பகு தூரம். கொஞ்ச காலத்துக்கு நான் அந்த கிராமத்தோட எல்லையில நிறைஞ்ச நீரோட இருக்கிற அருவி, நதி, குளம் எல்லாத்தையும் பார்க்கணும். எனக்கு தனிமையான ஒரு காட்டுல ஏகாந்தே காந்தாரே, ஒரு செகண்டுக்கு, ஒரு சின்ன நொடி பொழுதுக்கு சஞ்சாரம் பண்ணணும். அங்கே இங்கே நடக்கணும். ஜஸ்ட் ஃபார் அ மூமெண்ட். அந்த அமைதியை அனுபவிக்கணும். அந்த காடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவரோட விஷன்ல அது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. கிரீனா இருக்கிற மரங்கள், ஹரித்த தருணாம், அழகான கொடிகள், லலிதலதானாம். இதோட மாலை ரொம்ப ரம்யமா இருக்கும். பூங்கொத்துகளோட வரிசை காத்துல அசையும் போது அதை நான் எனக்காக செலக்ட் பண்ணுவேன். எனக்கு அது வேணும். புது மல்லிகைப்பூ மாமரத்தோட கலக்கும்போது அவங்களோட சங்கமம், மீட்டிங் எவ்வளோ அழகா இருக்கும். ஒரு ரசனையான காட்சி அது. இப்போ அவர் ஃப்ரெண்டை கூப்பிடுறாரு. ஏ பந்தோ, வாடா, சல். எங்க போகணும்? பறவைகள் கூட்டம் ஓட சத்தம் கேட்கிற அந்த வனப்பிரதேசத்துக்கு போலாம். ககக்குல கலரவ குஞ்சித்த வனதேசம். சிட்டியோட கூட்டத்துல, குழப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியை வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு போலாம். இந்த நகரத்தோட கிளாமர், இந்த சக்கச்சிக்கன்னு மின்ற ஆபத்தான வலை, சக்கச்சிக்கிய ஜாலம், அது நம்ம லைஃபோட சாரத்தை, அது நம்ம லைஃபோட ரசத்தை திருடிடக்கூடாது. போயமோட கடைசியில ஒரு பெரிய வார்னிங்கோட முடிக்கிறாரு. பாறைகளுக்கு அடியில பிரஸ்தரத்தலே, கொடிகளும் மரங்களும் புதர்களும் லதாத்தருகுள்மாகா நசுங்கி போயிடக்கூடாது, அவங்க அறப்பட்டு போயிடக்கூடாது. இந்த பாஷாணி சப்யதா, யானி கல்லு, காங்க்ரீட் வச்சு கட்டப்பட்ட இந்த சப்யதா இயற்கையோட கலந்திடக்கூடாது, இயற்கைய அழிச்சிடக்கூடாது. நான் மனிதர்களுக்கு வாழ்க்கைய விரும்புறேன். மானவாய ஜீவனம் காமையே, உயிரோட இருந்தே சாகிறதே இல்லை, ந ஜீவன் மரணம். வாட் அ பவர்ஃபுல் லைன். உயிரோட இருந்துகிட்டே சாகிறது, ஒரு லிவிங் டெத், அது வேண்டாம். மனுஷன் மனுஷனா வாழணும். இந்த கவிதையில அவர் யூஸ் பண்ற ஒவ்வொரு வார்த்தையும்
இப்போ நம்ம லைஃப்ல நடக்கிறத அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா? அவர் காலாயச சக்கரம், இரும்பு சக்கரம்னு சொன்னது இந்த இண்டஸ்ட்ரியல் மெக்கானிக்கல் லைஃப். துர்தாண்டைர் தசனைர், பயங்கரமான பல்லுன்னு சொன்னது இந்த பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இதெல்லாம் சேர்ந்து நம்ம வாழ்க்கையே சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வு. அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஒரு வீக்கெண்ட் ட்ரிப், ஒரு ட்ரெக்கிங், ஒரு பீச்சுக்கு போனோம்னா கூட மனசு எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகுது. ஆனால் அந்த ஃபீலிங்கை டெய்லி லைஃப்பில் தேட மறந்துடுறோம். அவர் சொல்கிறது அதுதான். இந்த ஸ்டோனி சிவிலைசேஷன், இந்த கான்க்ரீட் ஜங்கிள் நம்ம இயற்கையோடு இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிடக்கூடாது. அப்படி கட் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை ஒரு லிவிங் டெத் ஆயிடும். ஜஸ்ட் சாப்பிட்றது, வேலை செய்கிறது, தூங்குறதுன்னு ஒரு மெஷின் மாதிரி ஆயிடுவோம். ஸோ அவரோட அந்த கோரிக்கை, சுச்சி பர்யாவரணம், ஒரு க்ளீன் என்வாயர்மெண்ட் வேணுங்கிறது, அது வெறும் வெளியே இருக்கிற காத்தும் தண்ணியும் மட்டும் இல்லை, நம்ம மனசுக்கும் ஒரு சுத்தமான அமைதியான சூழ்நிலை தேவை. அந்த சூழ்நிலையை தேடி தான் அவர் நடந்து போகணும், பறவைகள் சத்தம் கேட்கணும், பூவை பார்க்கணும்னு சின்ன சின்ன விஷயங்கள்ல பெரிய சந்தோஷத்தை தேடுறாரு. நாமளும் அதை தேடணும்.